பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட்டு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு 10 நாள் கெடு கொடுத்துருக்காங்க. நீக்கின எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது பெருசாக ஒரு இம்பேக்ட்லாம் ஏற்படுத்துமா? இது வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு, அவ்வளோதானே இருந்துச்சு. செங்கோட்டையனும் ஒரு கட்சி அப்படியே ஒட்டச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதரும் கிடையாது. எடப்பாடியை அடையாளம் காட்டியதே வந்து யார்? சசிகலா தான். இவர்களெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டா எடப்பாடிக்கு மேலே உள்ள போஸ்டர் கொடுக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ உள்ளே வந்தால் எடப்பாடி அவர்களுக்கான சுதந்திரம் போயிடும், கட்சிக்குள்ளே இருக்க சுதந்திரம் போயிடும், அவருக்கு பவரே போயிடுமே. அந்த மாதிரி போயிடும் சொல்லுங்க. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில நம்மளோட இதை பார்க்கணுமா இல்லை மக்களோட நலனை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறது தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது தான் கட்சி. நானே இல்லாத போது அப்புறம் கட்சி எப்படி என்கிட்ட இருக்கும்? ஓபிஎஸ் தன்னை இங்கேருந்து பிரிச்சுட்டு போனார், தர்ம யுத்தம் நடத்தினார், கட்சியை வந்து உடைச்சாரு, அவருடைய பாணியிலே உடைச்சாருன்னு இருந்தான். உடைச்சி என்னத்தை சாதிச்சாரு? அவருக்கு இங்கே எங்கே இருக்குது ஃபியூச்சர்? எதிர்காலம் எங்கே இருக்குது? இந்தியாவிலேருந்து வந்தாச்சு, தனி கட்சியும் தொடங்கலை, டிஎம்கேலையும் போய் சேர முடியாது, எங்கே போவார் எதிர்காலம்? அதனால தான் சரணாகதியை அடைந்து இப்போ சார் நேற்று வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் விஜய் இவர்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் பரவுச்சு. அதுக்கு அடுத்து மறுநாள் வந்து செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து இது மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? இந்தியிலேருந்து தான் விலகிறேன்னு அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறார்? டிடிவி தினகரன் அறிவிக்கிறார். அதற்கு ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட போய் சேரும் தான் ஒரே வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு இவங்க ரெடி, விஜய் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல சார். ஏன் விஜய் வந்து இவங்களை வரவேற்க தயங்குறாருன்னு? டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் வச்சுக்கிட்டு ஊழல் எதிர்ப்பு நீங்கள் எப்படி பேச முடியும்? இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, சசிகலா அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க, டிடிவி ஒரு பக்கம் போகிறாரு. இப்போ வந்து செங்கோட்டையன் அதிருப்தியில் அவர் கட்சியை உடைக்க போகிறாரு. அது பலவீனப்பட்டு இருக்குதுங்க அதிமுக அப்படின்னு அவர் அந்த 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 கேம்பெயினுக்கு அது பயன்படுது. அதிமுக வாக்காளர்கள்ன்றவங்க அவங்களுக்கு எது முக்கியம்? ஓபிஎஸ் முக்கியம் இல்லை, இபிஎஸ் முக்கியம் இல்லை, செங்கோட்டையன் முக்கியம் இல்லை, ரெட்டலை தான் முக்கியம். ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே நான் போடுவாங்க. இப்போ இருக்க அரசியல் தேவைக்கு அதிமுக வந்து பலவீனமாக இருக்குன்னு இவர் நினைக்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு இன்னும் மோசமாக இருக்கும் இவங்களை கூட்டு வந்தா. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். காலையில் பரபரப்பாக ஒரு ப்ரெஸ் மீட்டு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்களுக்கு 10 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, நீக்கின எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது பெருசாக ஒரு இம்பேக்ட்லாம் ஏற்படுத்துமா? இது வந்து அவர் முயற்சி பண்ணுறாரு, அவ்வளோதானே இருந்துச்சு. எடப்பாடி இதுக்கு சம்மதிப்பார்ன்றது நான் நினைக்கல, சம்மதிக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்குள்ளே பல சிக்கல்களை எதிர்கொண்டார். ஒவ்வொரு சிக்கலாக சரி பண்ணி கடைசியாக இரட்டை தலைமை அப்படின்னு வந்து நின்றுச்சு. அந்த இரட்டை தலைமையும் சரி பண்ணிட்டு இப்போ ஒற்றை தலைமையாக அவர் வந்து நிற்கிறார். இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் எடப்பாடியை விட அந்த கட்சியில் உயர் பதவியில் இருக்கிறார்கள். ஓபிஎஸ் வந்து 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறாரு. டிடிவி தினகரன் ரொம்ப முக்கியமான மனிதராக அதிமுகவில் இருந்திருக்காரு. சசிகலாவும் அது மாதிரி பொறுப்பு இல்லாமல் அவங்க தான் ஜெயலலிதாவுக்கு அடுத்தது அவங்க தான் அப்படின்ற மாதிரி, அவங்க தான் கட்சி அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. இவர்களுக்கு எல்லாமே எடப்பாடியை அடையாளம் காட்டியதே வந்து யார்? சசிகலா தான். இவர்களெல்லாம் மறுபடியும் சேர்த்துக்கிட்டா எடப்பாடிக்கு மேலே உள்ள போஸ்டர் கொடுக்க முடியாதுல்ல. பொதுச் செயலாளராக அவங்களை சசிகலாவையும், துணை பொதுச் செயலாளராக ஓபிஎஸ்ஸையும், தானும் ஒரு இணை பொதுச் இப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்களெல்லாம் இவருக்கு கீழே தானே இருக்கணும். அவர்கள் கீழே இருக்கும்போது பிரச்சனை தானே இவருக்கு. உள்ளே வந்தோடனே பிரச்சனை ஆரம்பிக்கும்ல. அப்படி ஒரு பிரச்சனையை எப்படி வந்து வச்சுக்கிட்டு எடப்பாடி வந்து பயணிப்பார்? வெளியிலேருந்து பேசுவதற்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் ஒன்றா இருங்க அப்படின்ட்டு. ஒன்றா இருங்கன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கட்சியை எப்படி நடத்துறது? தலைவலி கூடவே கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு முடிவுகளையும் இவர் வந்து இவங்களெல்லாம் ஆலோசித்து எடுக்கணும் வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும். இப்போ இவர் ஒத்துப்பார், அவர் ஒத்துக்க மாட்டார், இவங்க வந்து வேறு மாதிரி முடிவு சொல்லுவாங்க. அப்போ அந்த கட்சியை வந்து எவ்ரிடே அஃபேரை கவனிச்சுட்டு போகிறது இருக்குல்ல, இந்த அளவுக்கு சுதந்திரம் அவருக்கு அன்னைக்கு வராது. அப்படி சேர்த்துட்டான். அதனால் உறுதியாக அவர் வந்து இதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார். ஒன்று. ரெண்டாவது, நம்ம செங்கோட்டையனும் ஒரு கட்சி அப்படியே ஒட்டச்சிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதரும் கிடையாது. ஓகே, அவர் விசுவாசி, எம்ஜிஆருக்கு விசுவாசி, ஜெயலலிதாவுக்கு விசுவாசி, சசிகலாவுடைய விசுவாசி,
ஓபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஸை வந்து அவருக்காக பேசுறாரு, அவ்வளோதானே வந்து அவர் உடைச்சிட்டு போயிட்டா அப்படியே ஏடிஎம்கே 2 ஆயிடும் அப்படின்றதும் கிடையாது. ஸோ எந்த விதத்திலையும் இது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது. 10 நாளைக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? அதிகபட்சமாக 3 ஆப்ஷன் தான் அவருக்கு. ஒன்று, அந்த ஏரியா கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஏரியாவுக்குள்ள கோயம்புத்தூர் சைடில் ஒரு நடைபயணம் போகலாம். அப்படி இல்லைன்னா அம்மா சமாதியில் உட்காந்து மௌன விரதம் இருக்கலாம், இல்லைன்னா உண்ணாவிரதம் இருக்கலாம். இதை தாண்டி என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ பிக், அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ உள்ள வந்தா எடப்பாடி அவர்களுக்கான சுதந்திரம் போயிடும், கட்சிக்குள்ள இருக்க சுதந்திரம் போயிடும், அவருக்கு பவரே போயிடுமே. அந்த மாதிரி போயிடும்னு சொன்னீங்க. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில நம்மளோட இதை பார்க்கணுமா இல்ல மக்களோட நலனை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறது தான் முக்கியம். அதுக்கு அடுத்தது தான் கட்சி. நானே இல்லாத போது அப்புறம் கட்சி எப்படி என்கிட்ட இருக்கும்? இது இவங்களை உள்ள வந்தாருன்னா எடப்பாடியோடைய தலைமைக்கே வந்து அங்க த்ரெட் ஆயிடும்ல. அதனால அதை செய்ய மாட்டார் அவர். கட்சி நலன்றது இவங்க 3 பேர் மட்டுமா கட்சி நலன்னு? இவங்க 3 பேரை நம்பி தான் எடப்பாடி இவ்வளோ கூட்டம் வருதுல்ல, அது எடப்பாடிக்கு வர்ற கூட்டம் தானே, இவங்க 3 பேருக்கும் வர கூட்டம் அப்படிலாம் கிடையாது. இவங்க என்னவா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க? ஓபிஎஸ் தன்னை இங்கேருந்து பிரிச்சுட்டு போனார், தர்ம யுத்தம் நடத்தினார், கட்சியை வந்து உடைச்சாரு, அவருடைய பாணியிலே உடைச்சாருன்னு உடைச்சி என்னத்தை சாதிச்சாரு? அவருக்கு இங்கே எங்கே இருக்குது ஃப்யூச்சரு, எதிர்காலம் எங்கே இருக்குது? இந்தியாவிலேருந்து வந்தாச்சு, தனி கட்சியும் தொடங்கலை, டிஎம்கேலையும் போய் சேர முடியாது, எங்கே போவார் எதிர்காலம்? அதனால தான் சரணாகதி அடைந்து மறுபடியும் சேர்த்துக்கோங்க அப்படின்றாரு. இப்போ சார் நேற்று வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அப்புறம் விஜய் இவர்களுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் பரவுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடக்கல, இவர்கள் அங்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. அதுக்கு அடுத்து மறுநாள் வந்து செங்கோட்டையன் இன்னைக்கு வந்து இது மாதிரி பிரஸ் மீட் கொடுக்குறத எப்படி பார்க்குறீங்க? அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என்டிஏலேருந்து அவர் வந்து நீக்கப்படுறாரு. சரி, என்டிஏலேருந்து தான் விலகிறேன்னு அறிவிக்கிறார். யார் அறிவிக்கிறார்? டிடிவி தினகரன் அறிவிக்கிறாரு. அதற்கு 1 வாரமோ 10 நாளைக்கு முன்னாடியே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டாரு, நான் வந்து என்டிஏலேருந்து விலகிறேன் அப்படின்ட்டு. இவர்கள் விலகிறது வந்து அவங்க விருப்பப்படல. யார் விருப்பப்படல? டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் என்டிஏல பாஜக அதிமுக கூட்டணியில் வச்சுக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படல. அதனால தான் இவங்க வெளில வராங்க. டிடிவி எப்போ வெளில வர்றாரு? 2 நிகழ்வு நடக்குது. ஒன்று வந்து ஜான் பாண்டியனுடைய கட்சியோடைய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு ஜான் பாண்டியன் பிஜேபி அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸில் இருக்கிறாரு. அவரோட அங்கே உள்ள கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்படுகிறது. டிடிவி தினகரனை அவங்க கூப்பிடல. ஒன்று, என்னடா அது நம்மளை கூப்பிடலன்னு அமைதியாக இருக்காரு. 2வது வந்து தமாகவுக்கு தமாகவுடைய நிறுவனர் மூப்பனாருடைய நினைவு அந்த மறைந்த ஆண்டு நிகழ்வுக்கு டிடிவியே கூப்பிடல. மற்ற எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறாங்க. என்டிஏ அலையன்ஸில் உள்ள அதிமுக பிஜேபி அலையன்ஸில் உள்ள எல்லா கட்சிகளையும் கூப்பிட்றாங்க. இவரை கூப்பிடல. ஏன்னா 2வது வாட்டி நம்மளை கூப்பிடலையே, இனிமேல் நம்மளை வந்து இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு அவர் விலகிறான் அப்படின்றது. இப்போ ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து ஓபிஎஸ் விலகிறார். அதுக்கு அடுத்தது டிடியும் விலகிறார். இவங்க 2 பேரும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியெல்லாம் கிடையாது. ஓகே, ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட சார்ந்து தான் இவங்களால இயங்க முடியும். இவங்க முழு நேர அரசியல்வாதிகள். இப்போ எலெக்ஷன் வருது, இவங்க என்ன பண்ணுவாங்க? தனியாக நிற்க முடியுமா? தனியாக நிற்கிறதுக்கு இவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? இல்லை. அப்போது அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கோம், நம்ம முழு நேரம் அரசியல்வாதி இருக்கோம், இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம வந்து நான் நிற்கவில்லை, இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட போய் சேர்றது தான் ஒரே வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்கு இவங்க ரெடி, விஜய் சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இதெல்லாம் இவங்க இந்த இருவரும் நேராக அங்கே போய் சேர முடியும் அப்படின்றதற்கான ஒரு அசம்ஷன் தான். வேற இதான் இந்த கூட்டணி நிச்சயமாக 2 பேரும் டிஎம்கேல போய் சேர முடியாது, கூட்டணியில் சேரவே முடியாது. மேபி அவங்க சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், இவங்க போக மாட்டாங்க. ஒன்று, ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டாச்சு, வந்தாச்சு அங்கேருந்து. அப்போ எங்கே போவாங்க? விஜய் மட்டும்தான் ஆப்ஷனு. விஜய் சேர்த்து பாரான்றது அடுத்த கேள்வி இருக்குல்ல. அப்போ இது மாதிரி பரப்பு அங்கே செய்திகளை இப்படி கசி விடுவாங்க. அங்கேருந்து என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு பார்ப்பாங்க. வாங்கன்ற மாதிரி இருந்தால் இவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இல்லை அப்படின்னா அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. இதான் வந்து ரியாலிட்டி. சார், ஏன் விஜய் வந்து இவங்களை வரவேற்க தயங்குறாருன்னு நினைக்கிறேன்? எதுக்கு வரவேற்கணும்? இல்லை, அவர் கூட்டணிக்காக ரெடியாக இருக்கார்ல. ரைட்டு. இவங்க என்ன நான் இந்த கட்சியினரை எனக்கு கூட்டணியில் சேர்த்தேன்னா எனக்கு இவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க? அவங்க என்ன இந்த இதுக்கான என்ன வேல்யூவை அவங்க ஆட் பண்ண போகிறாங்க? இப்போ விஜய் என்ன சொல்லிட்டு வர்றாரு? மக்களுக்கு நல்லாட்சி தருவேன், ஊழலற்ற ஆட்சி தருவேன்,
குடும்ப வாரிசு அரசியலை வாரிசு எதிர்ப்பேன். அரசியல். இப்படிலாம் தான் சொல்லிட்டு வராரு. இப்போ ஊழலை டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் வச்சுக்கிட்டு ஊழல் எதிர்ப்பை நீங்க எப்படி பேச முடியும்? பேச முடியாதுல்ல. அப்ப ஏற்கனவே இல்ல அழுக்கு மூட்டையெல்லாம் வேணான்னு புதுசா வர்றாரு. அப்ப பழைய அழுக்கு மூட்டை 2 தூக்கி உள்ள போட்டு அப்படின்னா என்ன ஆகும் அது? ஸோ அதனால இவர்களுக்கு வேற வாய்ப்பு இல்லை. அதை மேக்சிமம் இக்னோர் பண்ணிடுவாரு விஜய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லும்போது சொல்றாங்க, இது மாதிரி இபிஎஸ்ஏ 2009 கட்சியை விட்டு நீக்கின நபர் தான். அவரே திருப்பி வந்து கட்சிக்கு செயல்படும் போது இவங்க ஏன் செயல்படக்கூடாதுன்ற ஒரு கேள்வி. கரெக்ட். பட் ஆனா அங்க அப்படி இருந்த ஒரு நபர் இபிஎஸ்ஐ யாருக்குன்னு தெரியும்? முன்னாடி கூவாத்தூருக்கு முன்பு எத்தனை பேருக்கு இபிஎஸ் தெரியும்? கூவாத்தூருக்கு அப்புறம் இபிஎஸ் எல்லாருக்கும் தெரியுமா? செங்கோட்டையனுக்கே கூவாத்தூர்ல அவர் தானே ஃபர்ஸ்ட் சாய்ஸ். செங்கோட்டையன் தான் முதல்வராக இருக்க வேண்டியது. அவர் என்னால இந்த பதவியை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு அவர் அது சரியான முடிவு தான். அவர் சொன்னது சரியான முடிவு. அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் இருக்காங்களேங்க. அதுல ஒரு ஆள் தானே இபிஎஸ் முளைச்சு வர்றாரு. ஓகே, அது என்ன திறமை? தனித்திறமையெல்லாம் ஒன்றும் இல்லை, பணத்திறமை தானே. பணத்தை கொடுத்துட்டு வர்றாருல்ல, ஏதோ ஒரு வகையில் வர்றாருல்ல. வந்துட்டு இங்கே பொதுக்குழு செயற்குழு எல்லாத்தையும் பிரச்சனை இருக்கும்போது இரட்டைத்தலைமை ஒற்றைத்தலைமை இவரை வச்சு யார் பெரியவர் யார் சிறியவர் இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் ஒரு 5 ஆண்டுகள் நடக்குதுல்ல. அந்த 5 ஆண்டுகள் போராட்டத்தில் தன்னோட இருப்பை உயர்த்திட்டே வர்றாருல்ல எடப்பாடி பழனிசாமி. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு இதுக்கு மேலே ஏடிஎம்கேல உச்ச பதவி தான். அதற்கு இங்கே உட்காந்துட்டு தன் கூட ஏற்கனவே போட்டியாளர்களாக இருந்தவங்களா கூட்டி வந்து மறுபடியும் இங்கே உட்கார வைக்கிறது எப்படி வந்து சாத்தியம்? அதனால அது சொல்வதற்கு வேணா நல்லா இருக்குமே, அது ரியாலிட்டியில இந்த மாதிரியான சலசலப்புகள் வந்து செங்கோட்டையன் வந்து இப்போ சில பேர் வெளியில போய் இது மாதிரி இபிஎஸ் அவர்களை தாக்கி பேசுறாங்க. ஆனா செங்கோட்டையன் வந்து கட்சிக்குள்ளவே இருந்து இந்த மாதிரி அடிக்கடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஏதோ கட் அவுட்ல பேர் வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை, அங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து திமுகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கும்ல சார்? திமுகவுக்கு இது ஓரளவுக்கு ஃபேவரா மாறும். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் பேசும்போது மக்கள்கிட்ட இந்த கருத்துரையை பரப்பும் போதும் பார்த்தீங்களா, அதிமுக எத்தனை பிட்டா கிடக்குது. ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாரு, சசிகலா அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க, டிடிவி ஒரு பக்கம் போறாரு. இப்போ வந்து செங்கோட்டையன் அதிருப்தியில் அவர் கட்சியை உடைக்க போறாரு. அது பலவீனப்பட்டு இருக்குதுங்க அதிமுக அப்படின்னு அவர் அந்த அந்த கேம்பெயினுக்கு அது பயன்படுமே வந்து அது பியாண்ட் தட் ஒரு பெருசா ஹெல்ப் பண்ண போறதில்லை. அதிமுக வாக்காளர்கள்ன்றவங்க அவங்களுக்கு எது முக்கியம்? ஓபிஎஸ் முக்கியம் இல்லை, இபிஎஸ் முக்கியம் இல்லை, செங்கோட்டையன் முக்கியம் இல்லை, ரெட்டலை தான் முக்கியம். ரெட்டலை எங்கே இருக்குதோ அங்கே நான் போடுவேங்க. அதுதான் அவனை பொறுத்தவரையும் ஜெயலலிதா கட்சி, எம்ஜிஆர் கட்சி, அதிமுக. இப்போ ரெட்டலை யார் வச்சுக்கிறா? இபிஎஸ் வச்சுக்கிறாரு. ஸோ அவருக்கு தான் என்னுடைய ஓட்டை ரெட்டலை தான். அவங்கள பொறுத்தவரை அப்படி தான் யோசிப்பாங்க. அடிமட்ட தொண்டர்கள் உண்மையில பொறுப்பாளர்கள் பொறுப்பில் இருக்கவங்க காசு ஆசைப்பட்டு இந்த பக்கம் போனால் அவர் மாவட்ட செயலாளர் கொடுப்பாரு, அங்கே போனால் அவர் மாவட்ட செயலாளர் கொடுப்பாரு, இல்லைன்னா பொறுப்பு கொடுப்பாரு, ஒன்றையும் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொறுப்புகளை மையப்படுத்திங்கிறவங்க வேற. ரியல் ஓட்டர்ஸ் வந்து ரெட்டல் எங்க இருக்குது அங்கே தான் ஓட்டு அப்படின்றது அவங்களோட நிலைப்பாடாக இருக்கும். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது சொல்றாங்க, இது என்னன்னா இப்போ இருக்க அரசியல் சிச்சுவேஷன்ல வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டிய தேவை இருக்கு, நீங்க மக்கள் நலனை மட்டும் பார்த்து வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ இருக்க அரசியல் தேவைக்கு அதிமுக வந்து பலவீனமா இருக்குன்னு இவர் நினைக்கிறாரா? இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஐடியாவை சொல்றாரு. இப்ப இருக்கிற நிலைமைக்கு இன்னும் மோசமாயிருக்கும் இவங்களை கூட்டு வந்தா ரொம்ப மோசமா. ஏன்னா இப்பனால அவர் தான் சொல்றேன், எடப்பாடியால் ஒரு முடிவை டக்கென்று எடுக்க முடியுது, ஈஸியா எடுக்க முடியுது. நான் இப்போ ஏடிஎம்கேக்கு போறோம், அவ்வளவுதான், சரி பிஜேபி அலையன்ஸுக்கு போறோம் அப்படின்னும் போது இன்றைக்கு இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இபிஎஸ்க்கு ஓகே சொல்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் வந்தா இல்ல நம்ம ரீகன்சிடர் பண்ணுவோம், இவங்க 3 பேரும் ஒரு வாய்ஸ்ல சொல்லுவாங்க. ஓபிஎஸ் தான் இபிஎஸ் தனியா இங்க சொல்லிட்டு இருப்பாரு. எந்த முடிவெடுக்கிறது? முடிவெடுக்கிறதே ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அரசியலும் சரி எல்லாமே முடிவெடுக்கிறதுலாம் நீங்க சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்துக்கணும். அதுதான் வெற்றி தோல்வி. இப்போ இவர் சரியான நேரத்தில் சரியான முடிவை வந்து இபிஎஸ் எடுக்கணும். அது இவங்களை சேர்க்காம இருக்கிறது தான் அவரை பொறுத்தவரை சரியான முடிவாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.